Dear children, நம்ம இந்த வீடியோல different types of database management system users பத்தி பார்க்க போறோம். இப்போ இந்த database management system தான் ஷார்ட்டா DBMS னு சொல்லுவோம். இதுல இன்வால்வ் ஆயிருக்கிற different types of users பத்தி தான் இங்க பார்க்க போறோம். அதான் types of DBMS users. இங்க first user யாருன்னா database administrator. இந்த டேட்டாபேஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் தான் ஷார்ட்டா டிபின்னு சொல்லுவாங்க. டேட்டாபேஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர். இப்போ டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டத்தோட கம்ப்ளீட் சிஸ்டத்தை மேனேஜ் பண்றது யாருன்னா இந்த டேட்டாபேஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் தான். Database administrator or DBA is the one who manages the complete database management system. கம்ப்ளீட் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டத்தை மேனேஜ் பண்றவங்க இந்த டேட்டாபேஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் தான். அப்புறமா நம்ம டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் தேவையான செக்யூரிட்டிஸ் பாதுகாப்பு ப்ரொவைட் பண்றது, லைசன்ஸ் கீஸை மேனேஜ் பண்றது, அப்புறம் யூசருடைய அக்கௌண்ட்டை மேனேஜ் பண்றது, ஆக்சஸ் பண்றது, இது எல்லாத்தையும் டேக் கேர் பண்றவங்களும் இந்த டேட்டாபேஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் தான். Database administrator takes care of the security of the database management system, managing the license keys, managing user accounts and access, etc. Second, application programmers or software developers. இப்போ அப்ளிகேஷன் ப்ரோக்ராமர்ஸ் ஆர் சாஃப்ட்வேர் டெவலப்பர்ஸ்னா இப்போ ஒரு டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டத்தை டிசைன் பண்றவங்களா இருக்கலாம், டெவலப் பண்றவங்களா இருக்கலாம், இல்ல ஒரு ஹோல் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டத்தை டெவலப் பண்றவங்களா இருக்கலாம், இல்ல ஒரு பர்டிகுலர் பார்ட்டை டெவலப் பண்றவங்களா இருக்கலாம், இல்ல டிசைன் பண்றவங்களா இருக்கலாம், இல்ல ஒரு கொரி லாங்குவேஜ் கன்ஸ்ட்ரக்ட் பண்றவங்களா இருக்கலாம், இல்ல அதை டிசைன் பண்றவங்களா இருக்கலாம். ஸோ இவங்கள தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா அப்ளிகேஷன் ப்ரோக்ராமர்ஸ் ஆர் சாஃப்ட்வேர் டெவலப்பர்ஸ்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் தேர்ட் யூசர் யாருன்னா எண்ட் யூசர். இப்ப எண்ட் யூசர் யாருன்னா நம்ம டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டத்தை யாரெல்லாம் யூஸ் பண்றாங்களோ அவங்களதான் எண்ட் யூசர்னு சொல்லுவோம். இப்ப இந்த டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டத்துல டேட்டாவை ஸ்டோர் பண்றவங்க, ரிட்ரீவ் பண்றவங்க, டேட்டாவை அப்டேட் பண்றவங்க, ஏதாவது மாடிஃபிகேஷன்ஸ் பண்றது, தேவையில்லாத டேட்டாவை டெலீட் பண்றது, இந்த மாடிஃபிகேஷன்ஸ் எல்லாம் பண்றவங்கள தான் எண்ட் யூசர்னு சொல்லுவோம். End users are the one who store, retrieve, update and delete the. நெக்ஸ்ட் ஃபோர்த் யூசர் யாருன்னா டேட்டாபேஸ் டிசைனர். இப்ப இந்த டேட்டாபேஸ் டிசைனர் தான் எந்த டேட்டாபேஸை நம்ம எந்த டேட்டாவை டேட்டாபேஸ்ல ஸ்டோர் பண்றது, அதை எந்த ஸ்ட்ரக்சர் ஃபார்மேட்ல ஸ்டோர் பண்ணணும். நம்ம இப்ப டிஃப்ரெண்ட் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் பார்த்தோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஹைரார்கியல் மாடல் பார்த்தோம், நெட்வொர்க் மாடல் பார்த்தோம், ஆப்ஜெக்ட் மாடல் பார்த்தோம், இஆர் மாடல், டிஃப்ரெண்ட் டேட்டா மாடல்ஸ் பார்த்தோம். ஸோ எந்த ஸ்ட்ரக்சர் ஃபார்மேட்ல ஸ்டோர் பண்ணணும், அதோட பிரைமரி கீ என்னது, செகண்டரி கீ என்னது, ஃபாரின் கீ என்னது, இப்போ ஒவ்வொரு டேபிள்லையும் எவ்வளவு ஃபீல்டு வேணும், ஆட்ரிபியூட்ஸ் வேணும், எவ்வளவு டேட்டா வேணும், இப்போ இதை எப்படி மேப் பண்றது, 1-to-1 மேப்பிங்கா, மெனி டு மெனி மேப்பிங்கா, மெனி டு ஒன் மேப்பிங்கா, ஸோ இந்த மாதிரி மேப்பிங் பண்றது, இது எல்லாத்தையும் டிசைன் பண்றது யாருன்னா இந்த டேட்டாபேஸ் டிசைனர்ஸ் தான். அதான் they are responsible for identifying the data to be stored in the database, for choosing appropriate structures to represent and store the data. My dear children, நம்ம இந்த வீடியோல 4 different types of database management system users பத்தி பார்த்தோம். First user database administrator, second developers, software developers or DBMS designer பார்த்தோம். Third வந்து end user, fourth வந்து database designer. இதெல்லாம் 4 different types of users. Thank you children.